ஹாய்ல காய்ஸ் வெல்கம் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா டாப் 5 பெஸ்ட் கேல் கடவுட் மூவிஸ் தான் நம்ம இந்த லிஸ்ட்டில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஹாலிவுட் ஆக்டர்ஸ் தனி லிஸ்ட்டை கிரியேட் பண்ணி போட்டுக்கிறோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் கேல் கடவுட் மூவிஸ் தான் நம்ம இந்த லிஸ்ட்டில் பார்க்க போகிறோம். இந்த லிஸ்ட்டில் இருக்கிற மூவிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க guys. அது மட்டும் இல்லாமல் இந்த மூவிஸில் நம்ம கேல் கடவுட் ஆக்டிங் வேறு லெவலில் இருக்கும். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மூவி மட்டும் இங்கிலீஷில் இருக்குது, மற்ற 4 மூவியும் தமிழ் டப்பில் இருக்குது. இந்த மூவிஸ் எல்லாம் யாராவது பார்க்காமன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நியூவாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. இப்போ நம்ம இந்த வீடியோவை டேரெக்டாக ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம லிஸ்ட்டில் ஃபிஃப்த்தாக என்ன மூவி பார்க்க போகிறோம்னா கீப்பிங் அப் வித் தி ஜோனாசஸ். இந்த மூவி பார்த்தீங்கன்னா 2016 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு கப்பல் பார்த்தீங்கன்னா நார்மல் வாழ்க்கையை லீட் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அந்த வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா ஏதோ போர் அடிக்கிற மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஏதோ வாழ்க்கை போகுது, நம்மளும் வாழ்கிறோம் அப்படின்னு சொல்லி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கிட்ட இன்னொரு கப்பல் வந்து குடி வராங்க. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அண்ட் ஹீரோயின் இவங்க குடி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேருமே ரொம்பவே ஜாலியாக இருக்காங்க. அவங்க வாழ்க்கையை என்ஜாய் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்து இன்னொரு கப்பல் பார்த்தீங்கன்னா அவங்க மட்டும் எப்படி ஜாலியாக வாழ்கிறாங்க, அவங்க எப்படி ஜாலியாக இருக்காங்கன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பற்றி ஃபுல்லாக ஸ்டடி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் தெரியும் அவங்க 2 பேர் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பையின்ட்டு. அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு மிஷினுக்கு வந்திருப்பாங்க. அந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்களும் சேமிக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 2 கப்பலும் சேர்ந்து எப்படி அந்த மிஷினை முடிக்கிறாங்கன்றதை இந்த மூவியோட ஸ்டோரியில கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த மூவி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு காமெடி அண்ட் ஆக்ஷன் மூவியாக கொண்டு போயிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மூவி ஸ்டார்டிங்லேருந்து காமெடியாக தான் மூவியை கொண்டு போயிட்டுருப்பாங்க. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த மூவி பார்த்தீங்கன்னா ஆக்ஷனாக அப்படியே மாறிடும். அது நம்ம ஹீரோ அண்ட் ஹீரோயின் ஸ்பைன் எப்படி அந்த கப்பலுக்கு தெரிய வருதோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் ஸ்டார்ட் ஆயிரும். இந்த மூவி பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது கைஸ். நான் சொன்னதில்ல ஒரு மூவி இங்கிலீஷில் இருக்குன்னு, அது இந்த மூவி தான். இந்த மூவி இங்கிலீஷில் இருக்குது. பட் நீங்கள் இங்கிலீஷ்லேயே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். வேறு லெவல் காமெடி அண்டு ஆக்ஷன் மூவியாக இருக்கும். இந்த மூவி யாராவது பார்க்காமன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மூவிக்கு ஐஎன்டிபிலேருந்து 5.9 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நம்ம லிஸ்ட்டாக ஃபோர்த்தாக என்ன மூவி பார்க்க போகிறோம்னா ஜஸ்டிஸ் லீக். இந்த மூவி பார்த்தீங்கன்னா 2017 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பூமியில் மதர் பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 பாக்ஸ் பாதுகாக்கப்பட்ட முறையில் வைக்கப்பட்டிருக்குது. அந்த பாக்ஸ் 3மே ஒன்று சேர்ந்த ஒரு உலகத்தையே அழிக்கக்கூடிய அளவுக்கு பார்த்தீங்கன்னா சக்தி கிடைக்கும். இப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வில்லனான ஸ்டீஃபன் வுல்ஃப் நம்ம பூமிக்கு வராரு. இந்த வில்லனை நம்ம பூமியில தடுக்கக்கூடிய ஒரே ஆள் யாரா இருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சூப்பர்மேனா தான் இருப்பாரு. பட் நம்ம சூப்பர்மேன் பார்த்தீங்கன்னா, அப்ப இறந்திருப்பாரு. இறந்திருக்கிறனால மிச்சம் இருக்கிற சூப்பர் ஹீரோஸான நம்ம பேட்மேன், ஒண்டர் உமன் இவங்கலாம் பார்த்தீங்கன்னா, அவன தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. பட் அவன இவங்கனால தடுக்க முடியாது. இந்த சமயத்துல தான் பார்த்தீங்கன்னா, அந்த மதர் பாக்ஸ வச்சு நம்ம சூப்பர்மேனுக்கு உயிர் குடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்த தீட்டுறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம சூப்பர்மேனுக்கு உயிர குடுத்துருவாங்க. இதுக்கப்புறம் என்னாச்சு? நம்ம சூப்பர்மேன் பார்த்தீங்கன்னா, அந்த வில்லன தடுத்தாரா? இல்லையா? அந்த மதர் பாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, எப்படி கைப்பற்றினாருன்றத இந்த மூவியோட ஸ்டோரி லைனா கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த மூவி பார்த்தீங்கன்னா சூப்பராவே இருக்குங்க காய்ஸ். அதாவது பார்த்தீங்கன்னா, இந்த மூவி பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ் லீக்ன்னு ஃபர்ஸ்ட் ஒரு மூவி ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. பட் அந்த மூவி பெருசா ரீச் ஆகல. அதனால பார்த்தீங்கன்னா, இதே ஸ்டோரி லைன வச்சு ஜஸ்டிஸ் லீக் ஸ்னைடர் கட் அப்படின்னு சொல்லிட்டு 2வது அதாவது இதே ஸ்டோரி லைன கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி வேற ஒரு மூவியா ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா சூப்பரா இருக்குங்க காய்ஸ். ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆன மூவிய விட நீங்க செகண்டே ட்ரை பண்ணி பாருங்க. அப்படி நீங்க 2மே பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. 2ம் நல்லா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட்ட விடவே செகண்ட் மூவி நல்லா இருக்குங்க கைஸ். பார்க்காம இருந்தா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மூவிக்கு பார்த்தீங்கன்னா ஐஎன்டிபிலேருந்து 6.1 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நம்ம லிஸ்ட்டில் தேர்டாக என்ன மூவி பார்க்க போறோம்னா ரெட் நோட்டீஸ். இந்த மூவி பார்த்தீங்கன்னா 2021 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கிளியோபட்ரா அப்படின்ற எகிப்து ராணி கிட்ட பார்த்தீங்கன்னா 3 விலை மதிக்க முடியாத முட்டைகள் இருக்கு. அந்த 3 முட்டைகளும் பார்த்தீங்கன்னா தங்கத்தால் ஆனது. இப்ப பார்த்தீங்கன்னா அந்த 3 எக்ஸ்ல 1 மட்டுமே நம்ம கவர்மெண்ட் கிட்ட இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா யுஎஸ்ஏ கவர்மெண்ட் கிட்ட இருக்கு. அந்த ஒரு எக் மட்டும் பார்த்தீங்கன்னா மியூசியத்துல வச்சிருக்காங்க. மிச்ச 2 எக் எங்க இருக்குன்னு தெரியல. இந்த சமயத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பணக்காரர் என்ன பண்றாருன்னா, அவரோட மகளுக்கு ஒரு பரிசு குடுக்கணும். அதாவது பார்த்தீங்கன்னா மேரேஜ் கிஃப்ட் குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 எக் யார் எடுத்துட்டு வந்து தர்றாங்களோ, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா $3,000,000 தர்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இது எதுக்கு அவர் சொல்றாருன்னா, அவரோட பொண்ணு கல்யாணத்துக்கு இந்த 3 எக்குகளையும் பார்த்தீங்கன்னா பரிசா கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ஆசையில தான் பார்த்தீங்கன்னா இந்த அறிவிப்பை விடுறாரு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த எக் திருடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரியான் ரொனால்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ட்ரை பண்றாரு. ஆனா இத தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ட்வின் ஜான்சன் ட்ரை பண்றாரு. இதுக்கப்புறம் என்னாச்சுன்றது தான் இந்த மூவியோட ஸ்டோரி லைனா இருக்கும். அந்த 3 எக்குகள கண்டுபிடிச்சாங்களா? அத கண்டுபிடிச்சு என்ன பண்ணாங்க? கவர்மெண்ட் கிட்ட குடுத்தாங்களா? இல்ல அந்த பணக்காரர்கிட்ட குடுத்தாங்களான்றதெல்லாம் இந்த மூவிய பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கங்க. மூவி சூப்பராவே இருக்குங்க. நம்ம ட்வின் ஜான்சன் அண்ட் ரியான் ரொனால்ட்ஸோட ஆக்டிங் வேற லெவல்ல இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த மூவில நம்ம கேல் கடாட்டும் இருக்காங்க. இவங்க 3 பேர் ஆக்டிங்குமே இந்த மூவில சூப்பரா இருக்கும். இந்த மூவி யாராவது பார்க்காம மிஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மூவிக்கு பார்த்தீங்கன்னா ஐஎன்டிபிலேருந்து 6.3 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க.
நம்ம லிஸ்ட்டில் செகண்டாக என்ன மூவி பார்க்க போகிறோம்னா ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் ஃபோர்த் பார்ட் தான். அதாவது ஃபோர்த் பார்ட் பார்த்தீங்கன்னா 2009 ரிலீஸ் ஆயிருக்கும். ஃபோர்த் பார்ட்லேருந்து ஃபஸ்ட்டாக இன்ட்ரடியூஸ் ஆகிருப்பாங்க நம்ம கேல் கடாட் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் அந்த ஃப்ரான்ச்சைஸில் 4, 5, 6 அப்படின்னு சொல்லிட்டு 3 படத்துல பார்த்தீங்கன்னா, நம்ம கேல் கடாட் நடிச்சிருப்பாங்க. இந்த 3 படமே பார்த்தீங்கன்னா, ரொம்பவே தரமா இருக்கும் கைஸ். அதாவது பார்த்தீங்கன்னா, வேற லெவல்ல இருக்கும். ஒரு திருட்டு நடக்குது. அந்த திருட்டுல பார்த்தீங்கன்னா, நம்ம கேல் கடாட்டோட ரோல் எல்லாம் வேற லெவல்ல இருக்கும். அவங்க கார ஓட்டுனா யாருமே சேஸ் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, சூப்பரா கார் ஓட்டுவாங்க. அதுதான் நம்ம கேல் கடாட்டோட கேரக்டராவும் இருக்கும். இந்த சமயத்துல பார்த்தீங்கன்னா, நம்ம கேல் கடாட் பார்த்தீங்கன்னா 4, 5, 6 இந்த 3 ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் பார்ட்லயும் நடிச்சிருக்காங்க. இந்த 3 பார்ட்டுமே வேற லெவல்ல இருக்கும். அண்ட் 6த் பார்ட்டோட நம்ம கேல் கடாட் இந்த சீரிஸ்லேருந்து இறந்ததா காட்டியிருப்பாங்க. அதாவது நம்ம ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் சீரிஸ்ல இறந்ததா காட்டியிருப்பாங்க. அண்ட் இது அப்கமிங்ல பார்த்தீங்கன்னா, இவங்க வருவாங்களா இல்லையான்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்குற மாரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 10த் பார்ட் வரைக்கும் ரிலீஸ் ஆயிடுச்சு. மேபி ஃபியூச்சர்ல நம்ம கேல் கடாட் திரும்பவும் ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் இந்த ஃப்ரான்ச்சைஸ்ல கன்டினியூ பண்ணலாம். நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம கேல் கடாட் வராங்களா இல்லையான்ட்டு. அண்ட் இந்த 3 பார்ட்டுமே சூப்பரா இருக்கும் கைஸ். நம்ம கேல் கடாட் இந்த 3 பார்ட்லயுமே நல்ல ஒரு ரோல் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இந்த 3 மூவியும் யாராவது பார்க்காம இருந்தா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டாக என்ன மூவி பார்க்க போகிறோம்னா வண்டர் உமன். இந்த மூவி பார்த்தீங்கன்னா 2017 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு அமேசானாக இருப்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா அமேசான்ற ஒரு தீவில் பார்த்தீங்கன்னா வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு பிரின்சஸாக இருப்பாங்க. இப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய போர் பயிற்சி எல்லாம் கொடுக்கப்படுறாங்க. அதுவும் ஒரு பிரின்சஸ்க்கான தகுதிகளை வளர்த்துறதுக்காகவே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு போர் பயிற்சி இதெல்லாம் கொடுக்கப்படுது. இது கொடுக்கப்பட்டு ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் நடந்துட்டு இருக்கிற சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பைலட் அதாவது நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அவங்க தீவில் கரை ஒதுங்குறாரு. அதுவும் அடிப்பட்ட நிலைமையில கொஞ்சம் காயத்தோட கரை ஒதுங்குன அவரை பார்த்தீங்கன்னா காப்பாத்துறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா பெண்கள் மட்டுமே வாழ்ந்துட்டு இருந்த இந்த அமேசான் தீவுல பார்த்தீங்கன்னா முதல் முறையா ஒரு ஆண் ஒருத்தர் உள்ள நுழைவாரு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் அந்த தீவிலிருந்து வெளி உலகத்துக்கு போகணும்னு சொல்லி ஆசைப்படுறாங்க. நம்ம ஹீரோ கூட சேர்ந்து அவரோட பார்த்தீங்கன்னா வெளி உலகத்துக்கு போய் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் நடந்துட்டு இருக்க சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்ல நம்ம ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா பல சக்திகள் இருக்கும். அந்த சக்திகளை வச்சு எப்படி உதவி பண்ணாங்க, அதுவும் அமெரிக்கன் ஆர்மிக்கு பார்த்தீங்கன்னா உதவி பண்ணாங்கன்றத இந்த மூவியோட ஸ்டோரியில கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த மூவி பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்குங்க கைஸ். வண்டர் உமன் 2017 ரிலீஸ் ஆகி நல்ல ஒரு வசூல் எடுத்த மூவின்னே சொல்லலாம். இந்த மூவில தான் நம்ம கேல் கடாட்டுக்கு ஒரு நல்ல ஒரு பேரே கிடைச்சது. இவங்களோட ஆக்டிங் பார்த்தீங்கன்னா இந்த மூவில நல்லாவே பேசப்பட்டுச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இவங்களோட ஆக்டிங் சூப்பரா இருந்தது. இந்த மூவி பார்த்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கு. இந்த மூவி பார்த்தீங்கன்னா 2 பார்ட் ரிலீஸ் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா 2017, நெக்ஸ்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த வருஷங்கள்ல ரிலீஸ் ஆயிருந்தது. 2 பார்ட்டுமே சூப்பரா இருக்குங்க கைஸ். இந்த 2 பார்ட்டுமே யாராவது பார்க்காம இருந்தா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மூவிக்கு பார்த்தீங்கன்னா IMDb வந்து 7.3 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க.